ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு எப்படி சட்டுன்னு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, கூடவே 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இதையும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவுமே நல்லது. இதற்கு கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டு இதுவும் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு துண்டு வெல்லம் வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டா நம்ம சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.